ஒருத்தரை பற்றி சில விஷயங்கள் வெளியாகும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் ஷாக்காக இருக்கும். அப்படிதான் போதை பிரியை தான் லக்ஷ்மி மேனன் வாய்ப்பு போனதுக்கு காரணமே இதுதான் மிகப்பெரிய அளவில் ஒரு பகீர் தகவலை பிரபலம் ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. அது என்னன்றதான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் மற்றும் மலையாள சினிமாக்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க நடிகை லக்ஷ்மி மேனன். இவங்க தமிழில் முதல்ல அறிமுகமான கும்கி திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்தாங்க. பிறகு இவங்க நடித்த சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி, மஞ்சப்பை, கடைசியாக இவருடைய நடிப்பில் வெளியான சந்திரமுகி 2 போன்ற படங்கள் இவருக்கு தனி அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு. தமிழ் மற்றும் மலையாள சினிமாக்களில் பிஸியாக நடித்து வந்த லக்ஷ்மி மேனன் தென்னிந்தியாவினுடைய முன்னணி நடிகையாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென்ற சினிமாவை வேணாம்னு தன்னுடைய மேற்படிப்பிற்காக சினிமாவில் இருந்து விலகிட்டாங்க. இந்த நிலையில் தற்போது லக்ஷ்மி மேனன் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் மதுபான விடுதியில் நடிகை லக்ஷ்மி மேனன் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய தரப்புக்கும் ஐடி ஊழியர் தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. மோதலை தொடர்ந்து ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று லக்ஷ்மி மேனன் தரப்பு தாக்கியதாக புகார் எழுந்திருக்கு. இந்த நிலையில் அந்த ஐடி ஊழியர் எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் லக்ஷ்மி மேனனுடன் மதுபான விடுதிக்கு வந்திருந்த 3 பேரையும் கைது செய்தது போலீஸ். விசாரணைக்கு அழைத்த நிலையில் நடிகை லக்ஷ்மி மேனன் தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் வெளியாச்சு. போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. விசாரணை போது மதுபான விடுதியில் மது அருந்தும் போது ஐடி ஊழியருக்கும் லக்ஷ்மி மேனனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலில் முடிஞ்சிருக்கு. இதில் லக்ஷ்மி மேனன் கேங்கு ஐடி ஊழியரை கடத்தி தாக்குதலில் ஈடுபடுத்தி அதற்கப்புறம் பழி வாங்கியிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாச்சு. நடு ரோட்டில் குடிமிப்பிடி போடும் சண்டை காட்சி அடங்கிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துச்சு. இந்த நிலையில் லக்ஷ்மி மேனன் கூடிய சீக்கிரமே எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் ஆஜராகி சம்பவத்திற்கான விளக்கத்தை கொடுப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் சினிமாவின் மூத்த பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் தமிழ் வாய்ப்பு வராதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னை பற்றி தப்பாக பத்திரிகையில் எழுதுறாங்கன்னு லக்ஷ்மி மேனன் சொன்னாங்க. அன்னைக்கு அப்படி சொல்லியிருந்தது தான் நான் தான். ஒரு காமெடி நடிகர் பிறந்தநாள் பார்ட்டியில் பயங்கரமாக குடிச்சிட்டு தன்னை மறந்து கீழே விழுந்து அவங்க அணிந்திருந்த ஆடைகள் கிழிந்த நிலையில் அவரை வீட்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இது உண்மை சம்பவம். இதைத்தான் அன்றைக்கு பத்திரிகைகளில் சொன்னேன். ஆனால் இன்று நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன் அப்படி போட்டிங்கன்னு பலர் கேட்டாங்க. இன்றைக்கி அது உண்மை ஆயிடுச்சு. நடிகைகளை தான் நாம் கடத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். நடிகை யாரையாவது கடத்தி கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இப்போது பைல்வான் அவர்கள் பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அவரின் பெற்றோர் எத்தனையோ முறை திருமணம் செய்து கொள்ள சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க மறுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற விஷயங்களை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.